அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கியிருக்கும் இந்த ஜும்மாவை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் ஃபஜர் தொழுகையின் முக்கியத்துவம் என்ற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். ஃபஜர் தொழுகையின் முக்கியத்துவம் என்ற இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தையும், பின்பற்றுவதற்கு தகுதியான மனிதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்ற தூதுத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழுகிற நாம், நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று இந்த தொழுகை என்கிற கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நாம் சாதாரணமாக கடந்து செல்லுகிற ஒரு வழிபாடு அல்ல. தொழுகை குறித்து திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளும் ஏராளமான அறிவுரைகளை, தொழுவதால் ஏற்படுகிற நன்மைகளை, தொழாவிட்டால் ஏற்படுகிற கேடுகளை, தொழக்கூடிய அடியார்களை பற்றியும் தொழாத மனிதர்களை பற்றியும் ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் இந்த தொழுகையை எப்படி பார்க்கிறார்கள்? நன்மையை விரும்புகிறவர்கள் பள்ளிவாசல் போகட்டும், நன்மையை விரும்பாதவர்கள் பள்ளிவாசல் போக வேண்டிய தேவையில்லை என்று தொழுகையே ஏதோ விரும்பினால் தொழ வேண்டும், நன்மையை எதிர்பார்த்தால் தொழ வேண்டும், பள்ளிவாசலின் பக்கம் சென்றால் தொழ வேண்டும், வேலை இல்லாத நேரங்களில் தொழ வேண்டும் என்று தொழுகையை இரண்டாம் பட்சமாக மூன்றாம் பட்சமாக நம்முடைய சமுதாயம் பார்க்கிறது. அதனால்தான் சமுதாயத்தில் இருக்கிற எல்லோரும் நாம் 5 நேரம் முறையாக சரியாக தொழுகிறார்களா? பெரும்பாலான மக்களிடத்தில் தொழுகை இல்லை. தொழுகையை எப்படி பார்க்கிறார்கள்? வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுதால் போதுமானது, வருடத்தில் 2 நாட்கள் பெருநாள் தொழுதால் போதுமானது, அல்லது பள்ளிவாசலுக்கு ஏதேனும் வேறு அலுவல்களுக்காக வருகிற பொழுது தொழுதால் போதுமானது, பள்ளிவாசலை கடந்து செல்கிற பொழுது தொழுதால் போதுமானது, எந்த வேலைகளும் இல்லாத நேரத்தில் தொழுதால் போதுமானது என்று தொழுகையை நம்முடைய சமுதாயம் அலட்சியப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளையும் தொழுகையை எப்படியெல்லாம் எச்சரிக்கையோடு சொல்லி தருகிறது. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். தொழுகையை பற்றி சொல்லுகிற வலியுறுத்தி சொல்லப்படுகிற அளவிற்கு திருமறை குர்ஆனிலே வேறு எந்த வழிபாடுகளையும் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லவில்லை. பல்வேறு அத்தியாயங்களில் பல்வேறு வசனங்களில் ஏறத்தாழ 100கணக்கான இடங்களில் அல்லாஹ் இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை, தொழுகையின் சிறப்பை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமின கிதாப மௌகூதா. தொழுகை என்பது மூமின்கள் மீது அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை, முறையாக சரியாக நேரத்திற்கு நேரம் தொழ வேண்டிய கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்க தகுந்த காரியங்களிலிருந்து அது உங்களை காக்குகிற கேடை என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் வேறு எந்த மனிதருக்கும் எந்த பொருளுக்கும் வழங்கப்படாத மிகப்பெரிய ஆற்றல், ஒருவனின் தீமைகளை, ஒருவனிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை இந்த தொழுகை துடை தெரியும். இந்த தொழுகை மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இது வேறு எந்த வழிபாடுகளுக்கோ எந்த தனி மனிதருக்கோ
நபிமார்களுக்கு கூட இந்த ஆற்றல் வழங்கப்படவில்லை. தொழுகைக்கு அல்லாஹ் இந்த ஆற்றலை வழங்கி இருக்கிறான். ஆனால் நாம் தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? தொழுகையின் முக்கியத்துவத்தை விடுங்கள், தொழுகை என்ற பயான்களுக்கு, அந்த தலைப்பிற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? நேற்றைக்கு என்ன தலைப்பு, போன வாரம் என்ன தலைப்பு? பத்ரு போரை பற்றி அப்படி பேசினார் என்று நாம் சிலாகிக்கிறோம். அந்த நபி தோழரின் சிறப்பை இப்படியெல்லாம் சிலாகித்தார், அதை நாம் சிலாகிக்கிறோம். இந்த வாரம் என்ன தலைப்பு? தொழுகையை பற்றி பேசினாங்க. அப்ப தொழுகை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டாலே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அதுவெல்லாம் ஒரு தலைப்பா? அதுவெல்லாம் அரை மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பா என்று நாம் அந்த தலைப்பிலேயே சோர்வடையும். உண்மையிலே சமுதாயத்தில் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு நேரம் சொல்ல வேண்டிய வழிபாடு இந்த தொழுகை என்ற வழிபாடு. மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி மக்களை எச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு இபாதத் தொழுகை என்ற இபாதத். இன்றைக்கு பெரிய மாநாடுகளை கூட்டி அதில் பேசக்கூடிய சிறப்பு பேச்சாளர்களுக்கு நாம் தொழுகை என்ற தலைப்பை வழங்கிவிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அது கிறுக்கு பயிலா இருப்பானோ போலயே. லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு மாநாடு கூட்டி லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிற பொழுது தொழுகை என்ற தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்று நாம் அந்த தலைப்பிற்கே பெரும் முக்கியத்துவம் தருவதில்லை. ஏன்? தொழுகையை பற்றி நம்முடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் தொழுகையை பற்றி திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளும் அவ்வளவு வலியுறுத்துகிறது. நாம் அப்படி முக்கியத்துவத்தை தருகிறோமா? திருமறை குர்ஆன் கொடுக்கிற முக்கியத்துவத்தை, நபிகளார் கொடுத்த முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொழுகைக்கு நாம் கொடுக்கிறோமா? பெரும்பாலானவரிடத்தில் இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமாக தொழுதால் நன்மை, தொழாவிட்டால் நன்மை இல்லை என்று கடந்து செல்கிறோம். உண்மையில் அப்படி இல்லை. தொழுதால் உங்களுக்கு சுவனம், தொழாவிட்டால் உங்களுக்கு நரகம் என்கிறான் திருமறை குர்ஆன். நாளை மறுமையிலே நரகவாசிகளுக்கும் சுவனவாசிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடலை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறானே, அந்த உரையாடல் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? மா சலக்கக்கும் ஃபி சக்கர், ஏன் இன்றைக்கு நீங்கள் நரகத்தில் எரியப்பட்டிருக்கிறீர்கள், தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? நரகத்தில் வெந்து சாகிறவர்கள் பதிலளிப்பார்களாம், நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது ஏழைகளுக்கு உணவளிப்பவராக, முறையாக தொழுபவராக நாங்கள் இருக்கவில்லை என்று இரண்டே காரணத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, நாங்கள் துன்யாவில் வாழுகிற பொழுது தொழுகையை மறந்தோம், ஏழைகளுக்கு உணவளிப்பதை தவிர்த்தோம். அந்த இரண்டும் தான் எங்களை நரகத்திலே தள்ளி இருக்கிறது என்று நரகவாசிகளின் புலம்பலை அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி என்றால் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நபிகளார் இந்த தொழுகைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? தான் ஓய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் கூட, தன்னுடைய உடலெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் கூட தொழுகைக்காக வேண்டி ஒது செய்யப்பட்ட அடுத்த நொடியிலேயே நபிகளாருக்கு மயக்கம் தெளிந்த அடுத்த நொடியிலேயே மீண்டும் நபிகளார் தொழுகைக்காக தயாராகிறார்கள். மீண்டும் மயக்கம் ஏற்படுகிறது, மீண்டும் தொழுகைக்காக தயாராகிறார்கள். நமக்கு லேசா கால் வலிச்சா போதும், லேசா தலை சுத்தினா போதும், மாத கணக்கில் வார கணக்கில் நாம் தொழுகையை தவற விடுகிறோம். ஆனால் நபிகளார் நோய்வாய் ஏற்பட்டிருக்கிறது, மயக்கம் ஏற்படுகிறது. ஆனாலும் அந்த மயக்கம் தெளிந்த அடுத்த நொடியே நபிகளார் தொழுகைக்காக வேண்டி ஒது செய்தார்களே. அப்படி ஒரு முக்கியத்துவத்தை நாம் தொழுகைக்கு கொடுக்கிறோமா? நபிகளாருடைய பலவீனப்பட்ட நிலையிலே கூட பள்ளிவாசலுக்கு நபிகளார் தொழுகைக்காக வேண்டி வந்தார்கள். எப்படிப்பட்ட நிலையில்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட அப்படி நடந்திருக்காது. எப்படி ரசூலுல்லாஹ் வந்தாங்க தெரியுமா? வலதுபுறத்திலே ஒரு நபி தோழர், இடதுபுறத்திலே ஒரு நபி தோழர், இரண்டு நபி தோழர்களும் நபிகளாருடைய தோல் பூஜங்களை பிடித்துக் கொண்டு நபிகளாரை பள்ளிவாசலுக்குள்ளே தூக்கி கொண்டு வருகிறார்கள். நபிகளாரின் கால்களில் இருக்கிற பெரு விரல்கள் தரையிலே அப்படியே கோடு போடுகிறது. நபிகளாருடைய கால்களால் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. கால்களை கூட நார்மலாக வைக்க முடியாத நிலையிலே கூட நபிகளார் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார்களா இல்லையா? அப்படி ஒரு முக்கியத்துவத்தை, தௌஹீதை பேசுகிற நாம், ஏகத்துவத்தை சொல்லுகிற நாம், இந்த கொள்கைகளை பயணிக்கிற நாம், நம்மளிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை நாம் வழங்குகிறோமா? எவ்வளவு முக்கியத்துவத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
உலகத்திலேயே 5 நேரம் நம்மை அழைக்கிற ஒரு இல்லம், ஒரு ஆலயம் அல்லாஹ்வின் ஆலயத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. வேறு யாராவது நம்மளை 5 நேரம் அழைக்கிறார்களா? நாம் படிக்கிற பள்ளிக்கூடங்களில், நாம் படிக்கிற கல்லூரிகளில், நாம் பணியாற்றுகிற அலுவலகத்தில், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களோ நம்முடைய வீட்டிலேயோ ஒரு நாளைக்கு 5 நேரம் அழைக்கிறார்களா? 2 நேரம் மனைவி போன் பண்ணுவா, போன் எடுக்கலன்னா ஒளிஞ்சுவோன்னு விட்டுருவா. 4 தடவை அம்மா கூப்பிடுவா, காது கேட்கலன்னா போயிட்டு வான்னு அப்படி விட்டுருவாங்க. பள்ளிக்கூடங்களில் 2 நாளைக்கு நம்மை அழைப்பார்கள். ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு 5 நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு முறை என்று 2 நாளைக்கு நம்மை அழைப்பார்கள். 4 நாளைக்கு அழைப்பார்கள். வரலன்னா சீட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவான். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனின் ஆலயத்திலிருந்து, இறை இல்லத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் 5 நேரம் ஹய்யாலல் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று ஒரு நாளைக்கு 5 நேரம் மிகச்சரியாக அழைக்கப்படுகிறதே. நாம் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்கிறோமா? அந்த அழைப்பை ஏற்று நாம் பள்ளிவாசலுக்கு நுழைகிறோமா? இல்ல. கூப்பிடுகிற குரல் வேண்டுமானால் மோதினாருடைய குரலாக இருக்கலாம், இமாமுடைய குரலாக இருக்கலாம், சாதாரண மனிதனின் குரலாக இருக்கலாம். அது யாருடைய அழைப்பு? படைத்த ரப்புல் ஆலமீனின் இல்லத்தில் இருந்து வருகிற அழைப்பு, படைத்தவனின் அழைப்பு. அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை செவியேற்று நாம் 5 நேரம் முறையாக பள்ளிவாசலுக்கு போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகையிலிருந்து நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தை தப்பிக்க முடியுமா? தொழுகையில தப்பிப்பதற்கான எல்லா வாசலையும் அல்லாஹ் இறுக சாத்தி வைத்திருக்கிறான். நீ என்ன காரணம் சொல்லுவ? தொழுகைக்கு எந்த காரணம் செல்லுபடி ஆகாது. தண்ணி இல்லைன்னு காரணம் சொல்லுவியா? தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்து தொழுது கொள்ளுங்கள். மார்க்கத்தில் சலுகை இருக்கிறது. அருகிலே பள்ளிவாசல் இல்லை, வீட்டிலே தொழுது கொள்ளலாம், கடையிலே தொழுது கொள்ளலாம். இந்த பூமி முழுவதும் தொழுவதற்கு தகுதி வாய்ந்த இடம். பள்ளிவாசலை நீ காரணம் சொல்ல முடியாது. உன்னால நிற்க முடியல காரணம் சொல்லுவியா? நிற்க முடியவில்லை என்றால் நபிகளாரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது, நான் என் தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்வது? மூல நோய் ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய தொழுகையை நான் எப்படி அமைத்துக் கொள்வது? நபிகளார் பதிலளிக்கிறார்கள், தொழுகை என்றால் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும். உங்களுக்கு இயலாவிட்டால், நீங்கள் சக்தி பெறாவிட்டால் அமர்ந்து கொண்டு தொழுது விடுங்கள். அதற்கும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்து கொண்டேவாவது நீங்கள் தொழுது விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்களே. இன்றைக்கு அப்படி ஒரு முக்கியத்துவத்தை நாம் தருகிறோமா? கடைசி நிலை என்று ஒரு மனுஷனுக்கு நிற்க முடியலன்னு சொல்லுவான், உட்கார முடியலன்னு சொல்லுவான், படுக்க முடியலன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அதுதான் அவனுடைய பலவீனமானத்தின் இறுதி நிலையே. அதுதான். படுக்கிற நிலை வந்தாலும் சரி, நாம் நம்முடைய தொழுகை விட்டுவிடக் கூடாது. என்றால் நாம் தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிபாடுகளை பார்த்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முந்தைய பாவத்தை, பிந்தைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, பிறகே நீங்கள் இவ்வளவு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் கால்கள் வீங்க வீங்க கால்கள் புடைத்து புகழவிற்கு நீங்கள் ஏன் தொழ வேண்டும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகளார் பதிலளிக்கிறார்கள், ஆயிஷாவே, அஃபலா அகூன அபதன் ஷக்கூரா, நான் என் இறைவனுக்கு நன்றி உடைய அடியானாக, விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பதிலளிக்கிறார்களே. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியாமத்துகளை செய்திருக்கிறான். அந்த நியாமத்துகளுக்கு நாம் நல்ல அடியார்களாக, விசுவாசம் உடையவர்களாக திகழ்கிறோமா? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அருள் ஒன்றா இரண்டா? லட்சங்களை தொட்டுவிடும். என்னவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு நம்ம செல்வத்தை எப்படி நினைக்கிறோம், அருளை எப்படி நினைக்கிறோம்? ஒரு கார் வச்சிருந்தா அல்லாஹ்வுடைய அருளே, வீடு வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய அருளே. அது எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற நியாமத்துகளை உங்களால் கணக்கிடவே முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் என்ன முற்பட்டால் லா துஹ்சுஹா, உங்களால் ஒருபோதும் அதை எண்ணி முடிக்க முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் லிஸ்ட் போட்டாலும் சரி, உன்னால என்னவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருள் அருட்கொடைகள் எவ்வளவு, எண்ணில் அடங்காதது.
கார் தராம இருக்கலாம், பங்களா இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பல ஆயிரம் கோடிகளுக்கு மதிப்பானது. நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கண்கள் அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செவிப்புலன் காதுகள் அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? நம்முடைய ரத்தத்தை பம்ப் பண்ணுகிற அந்த இது கிட்னி, நுரையீரல், இதயம் என்று இப்படி ஏராளமான அருளை அல்லாஹ் விசாலப்படுத்தி இருக்கிறானே. நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த ஒரே ஒரு கடமையை முறையாக நிறைவேற்றுகிறோமா? ரசூலுல்லாஹ் அதில் தெளிவாக இருந்தார்கள். எந்த நிலை வந்தாலும் சரி, தொழுகையை ஒருபோதும் நபிகள் நாயகம் விட மாட்டார்கள். அதிலையும் குறிப்பாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனமான தொழுகைகளில் ஒன்று என்ன? ஃபஜர் தொழுகை. இன்றைக்கு சமுதாயத்தில் 5 நேரம் முறையாக தொழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களிடத்தில் கூட இந்த ஃபஜர் தொழுகை பால்படுத்தப்படுகிறதா இல்லையா? ஃபஜர் வீணடிக்கப்படுகிறதா இல்லையா? ஃபஜர் தொழுகையினுடைய நன்மைகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன குரானல் ஃபஜரி கான மஸ்ஹூதா. ஃபஜர் தொழுகையிலே ஓதப்படுகிற குரான் என்பது ஏதோ இமாம் ஒரு அத்தியாயத்தை ஓதுகிறார் என்று நாம் கடந்து விடுகிறோம். அப்படி இல்லை. ஃபஜர் தொழுகையிலே ஓதப்படுகிற ஒவ்வொரு குரானும் மறுமையிலே சாட்சி கூறக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்கிறார்கள். என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 17வது அத்தியாயத்தின் 78வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரகாத்தல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. ஃபஜருடைய முன் சுனத்து 2 ரக்காத்துகள் இருக்கிறதே, கைரும் அது நன்மையானது, கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. எந்த அளவுக்கு சிறந்தது தெரியுமா? இந்த உலகத்தை விட சிறந்தது. இல்லை இல்லை, ஒமா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ளதை விடவும் நீங்கள் தொழுகிற தொழுகைகளில் ஃபஜருக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்காத்தினுடைய சுன்னத் என்பது அவ்வளவு உயர்ந்த இடத்துல சொல்ல வச்சு பார்க்கிறாங்க. இந்த உலகத்துல உள்ளதுன்னா என்ன? வானம், பூமி, சூரியன், சந்திரன், உலகத்தில் நாம் எதையெல்லாம் விரும்புகிறோமோ, நேசிக்கிறோமோ, எதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று கோட்டை கட்டுகிறோமோ, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி நபிகளார் சொல்கிறார்கள், இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் உள்ளதை விடவும் மிகச் சிறந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு பொருளை குறிப்பிடல. ஒட்டகத்தை விட சிறந்தது, குதிரையை விட சிறந்தது, அப்படி சொல்ல ஒண்ணுனா பட்டியல் போடல. ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்கள், இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை விடவும் நீங்கள் ஃபஜருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுதால் இவை எல்லாவற்றையும் விட சிறந்தது என்கிறார்களே. அப்படிப்பட்ட ஃபஜர் தொழுகையின் முன் சுனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஒரு தொழுகையை விட்டதே இல்லை என்றால் அது ஃபஜருக்கு முன்னால் இருக்கிற 2 ரக்காத்துகள் சுன்னத்தை தான். தன் வாழ்க்கையில் ஒருபோதும் நபிகளார் விட்டதே இல்லை. ஃபர்ல ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. சுன்னத்தான தொழுகையில பயணத்துல கூட செல்ல விடலாம்ல. அப்படி பயணத்தில் இருந்தாலும் கூட தன் வாழ்க்கையில் இந்த ஃபஜருக்கு முன்னால் தொழுகிற தொழுகையை நபிகளார் விட்டதே இல்லை என்கிறார்களே. அப்படி நாம் ஃபஜருக்கு முக்கியத்துவம் தருகிறோமா? 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், பலருக்கு 10 மணிக்கு. சூரியன் நாம் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை என்கிற அளவிற்கு ரொம்ப சிரமமாக தெரிகிறது. யாருக்கு சிரமமா இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜரி வல் இஷா. இஷா தொழுகையும் ஃபஜர் தொழுகையும் முனாஃபிக்கின்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிரமமான தொழுகையாக தெரியும். ஏன்னா உள்ளத்தில் அவனுக்கு ஈமான் இல்லை. முஸ்லிம்களிடத்தில் முஸ்லிம்களாக, காஃபிரிடத்தில் காஃபிர்களாக வேஷம் போடக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறதே. அப்படிப்பட்ட முனாஃபிக்கின்களுக்கு தான் ஃபஜரும் இஷாவும் ரொம்ப ரொம்ப சிரமமான தொழுகையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாம முஸ்லிம்களாக வாழுகிறோமா அல்லது முனாஃபிக்களாக வாழுகிறோமா என்பதை ஃபஜர் தொழுகையிலே நம்ம இடை போட்டுக் கொள்ளலாம். நமக்கு ஃபஜர் சிரமமாக தெரிகிறதா, கஷ்டமாக தெரிகிறதா? நாம முனாஃபிக்கினுடைய பண்பு நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டது. நாம் முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்றால் காலையிலே எழுந்து ஃபஜர் தொழுகை தொழுக வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு சிறப்பு சொல்றாங்க. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியில் நபிகளார் சொல்கிறார்கள், இந்த தொழுகையினுடைய சிறப்பை ஒருவன் அறிந்து கொள்வானேயானால் அவன் தவழ்ந்தேனும் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவான். ரசூலுல்லாஹ் காலத்தில் தவழ்ந்து வரக்கூடிய ஒரு நிலையே இல்லை. ஒட்டகம் இருந்தது, கழுதை இருந்தது, குதிரை இருந்தது. ஆனால் நபிகளார் சொல்கிறார்கள், இந்த சிறப்பை ஒருவன் அறிந்து கொள்வானேயானால் அவன் வாகனம் இல்லையே, கழுதை இல்லையே, குதிரை இல்லையே, ஒட்டகம் இல்லையே, அதெல்லாம் காரணம் சொல்ல மாட்டான். அவன் தவழ்ந்தாவது இந்த தொழுகையிலே அவன் பங்கெடுப்பான். சொல்லிவிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், ஃபஜர் தொழுகையை ஒரு இமாமை வைத்து நடத்திவிட்டு இக்காமத்தை சொல்லிவிட்டு ஒரு இமாமை முன்னால் நிற்பாட்டி விட்டு யாரெல்லாம் தொழுகாமல் உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தீயிட்டு கொளுத்தலாம் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபஜர் தொழுகையில ஜமாத்தை ஏற்பாடு செய்துவிட்டு ஒருவரை இமாமாக நியமித்து விட்டு நாம் போய் யாரெல்லாம் தொழுகாம தூங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அப்படியே தீயிட்டு கொளுத்தி விடலாம் என்று நான் நினைத்தது உண்டு. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. உண்மையிலே அப்படி இயல்பாகவும் அப்படி பேசக்கூடியவங்களா? ஆனாலும் இந்த தொழுகை விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஃபஜர் தொழுகாமல் தூங்கி வழிந்த ஒரு நபரை பற்றி ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகைக்கு வராமல் தூங்கி கொண்டிருக்கிறவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பால ஷைத்தானு ஃபி உதூனி, அவனது காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். யாரெல்லாம் இன்னைக்கு ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி எழவில்லையோ, தொழவில்லையோ, வரவில்லையோ அவர்கள் அத்தனை பேரும் ஷைத்தானுக்கு தன் காதுகளை கழிப்பறையாக்கி விட்டார்கள். அதான பொருள் இருக்கு. நம்ம தொழுகைக்கு வரலன்னா என் காது ஷைத்தானுக்கு டாய்லெட்டா மாறிடுச்சு. அப்படி விடலாமா நாம? எந்த நேர தொழுகை இல்லாதவர்கள் ஒரு புறத்துல, சரியாக தொழுகிறவரிடத்துல கூட இந்த ஃபஜர்ல பெரிய ஒரு ஓட்டை இருக்கிறது. 1008 காரணத்தை சொல்றோம். அலாரம் வச்சேன் பாய், அடிக்கல பாய், செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, வீட்டுல ஆள் இல்ல, தூங்கிட்டேன். அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்ல முடியுமா? மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தில் முதலாக விசாரிக்கப்படுகிற கேள்வி இந்த தொழுகை பற்றி தான். யார் இந்த தொழுகைக்கு முறையாக சரியாக பதிலளிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். நீ 1000 நல்ல காரியம் செஞ்சிருப்ப, லட்ச நல்ல காரியம் பண்ணிருப்போம், அதெல்லாம் இங்க தேவையில்லை. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. துன்யாவில், உலகத்தில் உன்னுடைய தொழுகை எப்படி இருந்தது? தொழுகையில இவ்வளவு பெரிய ஓட்ட இருக்கிற, நீ என்னப்பா தர்மம் பண்ண, நீ என்ன ஜக்காத்து கொடுத்த, நீ என்ன ஹஜ்ஜி பண்ணன, நீ என்ன உம்ரா செஞ்ச? இறைவனுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை தொழுகையில இவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்பானா, கேட்க மாட்டானா? நேற்று வரைக்கும் உடைய நிலை வேறு மாறி இருக்கலாம். நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் தொழுகைக்காக வேண்டி எழவில்லையோ உலகத்திலும் அதனால் நன்மை கிடைக்கிறது, மறுமையிலும் நன்மை கிடைக்கிறது. காலையில எந்திரிக்கிறதுன்னா லாஜிக்கா பார்த்தால் மருத்துவத்துறையே சொல்லுகிறது. பல பேர் பாருங்க, சாதித்த பல பேரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணவங்க, ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணவங்க, பெரிய தொழில்துறையை துவங்கினவங்க எல்லாம் சோம்பேறி மாதிரி 9 மணி வரைக்கும் தூங்குறாள் இல்லை, 8 மணி வரைக்கும் தூங்குறாள் இல்லை, 7 மணி வரைக்கும் தூங்குறாள் இல்லை, 5 மணி வரைக்கும், 5 மணிக்கு எழக்கூடியவர்கள், 6 மணிக்கு எழக்கூடியவர்கள். காலையில படிக்கிற படிப்பு அவ்வளவு மன ஆற்றலை தருகிறது. நம்ம சோம்பேறியாக 7 மணிக்கு எந்திரிச்சு படிச்சோம்னா ஒன்னும் மண்டையில ஏறாது. உலகத்திலையும் தோல்வி, மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே தோல்வியாக முடிந்து விடும். மற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இந்த ஃபஜர் தொழுகைக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு அதிகமா சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மன் சல்ல சுபூஹ, யார் சுபு தொழுகையை தொழுது விட்டாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். இதை விட ஒரு மூமினுக்கு வேற என்ன வேணும்? யார் ஃபஜர் தொழுகிறாங்களோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். நான் என்னுடைய பெற்றோரின் பொறுப்பில் இருப்பதை விட, இந்த உலகத்தின் மாந்தர்களின் பொறுப்பில் இருப்பதை விட, ஒரு மனைவி கணவனின் பொறுப்பில் இருப்பதை விட,
பெற்றோர்கள் பிள்ளையின் பொறுப்பில் இருப்பதை விட பெற்றோர்கள் பிள்ளையின் பொறுப்பில் இருப்பதை விட நாம் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறோம் என்றால் இதை விட ஒரு முஃமினுக்கு என்னங்க வேணும்? என்னுடைய சாப்பாட்டிற்கு, என்னுடைய வருமானத்திற்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, ஒட்டுமொத்த நாளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷைத்தான் நம்முடைய தலைமாட்டிலே அமர்ந்திருப்பானா. ஏன் லேட் ஆகுது? நமக்கு ஃபஜருக்கு ஏன் லேட் ஆகுது? ஃபஜருக்கு ஏன் பல பேர் வர்றதில்லை? எல்லாம் ஷைத்தானுக்கு அடிமையாகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷைத்தான் நம்முடைய தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரு 3 முடிச்சுகளை போடுகிறான். அந்த 3 முடிச்சுகளை போடும்போது என்ன சொல்றான்? லைலன் தவீலும், இரவு இன்னும் அதிகமாக இருக்கிறது, இன்னும் நீளமா இருக்கு, நீ தூங்குறாசா, நீ இப்பமே முடிச்சிடாத, மணி 2 தான் ஆகுது, நீ நல்ல தூங்கு என்று நம்முடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம அலாரம் அடிக்குது, என்ன பண்ணுவோம்? 5 மணிக்கு அலாரம் அடிக்குது, தொழுகை 5:30 மணிக்கு தானே, 5:15 போவோம், திரும்ப படுப்போம், அதோட மையத்து திரும்ப காலை எஞ்சி பார்ப்பாரு 8 மணியா இருக்கும் அல்லது 9 மணியாக இருக்கும். இப்படிதான் ஷைத்தான் என்ன பண்றான்? நம்முடைய காதுகள், நம்முடைய அருகிலே அமர்ந்து கொண்டு 3 முடிச்சுகளை போடுகிறான். இந்த முடிச்சுகளை அவிழ்க்கிற யுக்தியை அறிகளார் சொல்லித் தருகிறார்கள். ஷைத்தான் முடிச்சு போட்டான்ல, நீ அப்படி இருந்துராத, நீங்கள் எழுந்து விட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அந்த முதல் முடிச்சு அவிழ்கிறது. அதற்கு பிறகு தொழுகைக்காக வேண்டிய ஒது செய்தால் 2வது முடிச்சு அவிழ்கிறது. நீங்கள் ஃபஜர் தொழுது விட்டால் 3 முடிச்சையும் அவிழ்ந்து விடுகிறது. நீங்கள் சுறுசுறுப்போட, மன அமைதியோடு, நிம்மதியோடு அந்த நாளை நீங்கள் துவங்குகிறீர்கள். யார் ஷைத்தான் போட்ட முடிச்சோடு தூங்கி விடுகிறார்களோ அவர்கள் காலையே எழுகிற பொழுது சோம்பேறிகளாக, சுறுசுறுப்பு அற்றவராக, மன நிம்மதியற்றவராகத்தான் அவர் காலை பொழுது அடைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில உலகத்துல ஒரு மேம்படணும், உயர்ந்த இடத்துக்கு வரணும், நல்லா படிக்கணும் என்று சொன்னால் காலையில எந்திரிப்பதை வழக்கமாக வையுங்கள். இன்னைக்கு தான் மருத்துவ உலகம் காலையில் எந்திரிச்சு நல்லதுன்னு சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை நமக்கு போதித்து விட்டு சென்றார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் ஒருபோதும் இந்த தொழுகைக்காக வேண்டி எந்த காரணத்தையும் சொல்லிவிடக் கூடாது. தொழுகையை தவற விட்டு நாம் ஒருபோதும் காரணம் சொல்லக்கூடாது. மற்ற விஷயங்களுக்காக தொழுகையை காரணப்படுத்துங்கள். ஏன் நீ லேட்டா சாப்பிட்ட, தொழ வேண்டியது அதனால லேட்டா சாப்பிட்டேன், ஏன் சீக்கிரமா தூங்கிட்ட, காலையில் தொழுகிறோம் அதனால சீக்கிரம் தூங்கிட்ட என்று மற்ற விஷயங்களுக்காக வேண்டி தொழுகையை காரணப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக நாம மாறணும். அப்படி மாறுறோமா? நம்ம எல்லாத்துக்கும் மற்ற காரணங்களை சொல்றோம். ஏன் தொழுகைக்கு வரல? கடையில் ஆள் இல்லை, கடை திறக்க லேட் ஆயிருச்சு, குளிக்க லேட் ஆயிருச்சு என்று தொழுகையை நாம் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்கவே முடியாது. இவ்வளோ சலுகைகள் ஏன்? டைமும் பண்ணிக்கிறீங்க, பள்ளிவாசலாம் வீட்டில் தொழுதுக்கிறீங்க என்று அல்லாஹ் பல சட்டங்களை சலுகைகளை வழங்குறான்ல. அந்த சலுகைகள் எதற்காக? நீ மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுகிற பொழுது இதெல்லாம் நீ காரணமா வைக்கவே கூடாது என்றுதான் அல்லாஹ் தொழுகையிலே இவ்வளவு சலுகைகளை வாரி வழங்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட தொழுகையில் கூடுதலாக ஃபஜருடைய தொழுகையிலும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.